கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தாயின் கர்ப்பத்திலே உண்டாக்கினவர் தேவன் சொல்லுகிறார், நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. தண்ணீரை குறித்து கொஞ்சம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் காவேரி தண்ணி, போர்வெல் தண்ணி, கிணறு தண்ணின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணீர்களை நாம் குடிக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அது வற்றாத ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஒரு இடம் உண்டு. இன்னைக்கு இந்த பூலோகத்தில் 10 ரூபாய் கொடுத்தாக்க 1/2 லிட்டர் தண்ணி கொடுக்குறாங்க, 20 ரூபாய் கொடுத்தாக்க 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறாங்க. அதே கேனில் 20 லிட்டர் கேனில் வாங்கும்போது அது ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, இமயமலையிலிருந்து தண்ணி எடுத்து வந்து விற்கிறாங்க. அது 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு இடம் உண்டு, எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு துளி, ஒரு சொட்டு இல்லை, ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காத ஒரு இடம். அது நரகம். ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல நான் எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அவன் மரித்த உடனே போன இடம் நரகம். அந்த இடத்துல அவன் சொல்றான், லாசருடைய அந்த நுனி விரல்ல தொட்டுட்டு அதனால என்னுடைய நாக்கு குளிர செய்யும் சொல்லிட்டு. அது ஒரு துளி கூட இல்லை, ஒரு சொட்டு கூட இல்லை, ஒரு துளி. அப்போ அந்த இடத்துல எத்தனை கோடி ரூபாய் இல்லை, என்ன கொடுத்தாலும் அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்காது. அப்போ இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை, நாம யாரை சார்ந்து வாழ்கிறோம் என்பது முக்கியம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அந்த நரகத்துக்கு மீட்டு பரலோகத்துக்கு சேர்க்கிற ஒரே வழி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அவர் கொடுத்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு அந்த தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் நம்ம கரெக்டாக வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு, அவரை சார்ந்த வாழ்க்கைக்கு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிற பொழுது இலவசமாக ஆயுஷ்காலம் முழுவதுமாக அங்க அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, அது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. அங்க வற்றாத நதியை போல என் தேவனாகிய கர்த்தர் ஜீவ நதியாய் நமக்கு தாகத்தை தீர்க்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை வழிநடத்துகிறோம், பாதுகாக்கிறவரும், பராமரிக்கிறவரும்,